வெல்கம் டு ஆல்வேஸ் பி ஹாப்பி கோபிச்செட்டிப்பாளையம் யூடியூப் சேனல் ஆஃப் கோபிச்செட்டிப்பாளையம். இன்னைக்கு வந்து கார்டன் வந்தோம். குட்டிஸோட கார்டனில் அப்படியே என்ஜாய் பண்ணுறோம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து குட்டிஸ்லாம் அப்படியே குளிக்கணும். நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க பசங்க எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாருங்க இன்னைக்கு வந்து சாட்டர்டே லீவு. எல்லாம் குழந்தைங்களெல்லாம் பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன். பாருங்க எல்லாம் அப்படியே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. சூப்பராக எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் வந்து கிடைக்காது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமங்களில் தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் வந்து மோட்ரு போட்டுவிட்டு பைப் போட்டுருவாங்க, எல்லோரும் போய் குளிப்பாங்க. சரி நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தோட்டம் மாதிரி அது கிராமம் மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி விட்டேன். சரி மோட்ரு போட்டு விட்டேன், பைப்பில் வந்து தண்ணி வருது, எல்லாருமே குளிக்கிறாங்க. சரி இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செடிக்கும் போகுது பாருங்கள், அதனால் செடிக்கும் போயிட்டுருக்குது பாருங்க. இந்த மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து சான்ஸே கிடைக்காது. இன்னைக்கு குழந்தைங்க பாருங்க எவ்வளோ ஜாலியாக வந்து அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. ஒருத்தர் அங்கே ஒவ்வொருத்தரை பாருங்க அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. சரி குட்டீஸ்லாம் கொஞ்சம் இடம் மாற்றுங்க, செடிக்கு தண்ணி போகணும். இன்னும் வேறு பக்கம் போங்க, இன்னும் வேறு பக்கம் போங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க குளிச்சுட்டாங்க. இங்கே தண்ணி வந்து இந்த செடிகளுக்கு போதும். இப்போ வந்து இடம் மாற்றி வந்து குளிக்க சொல்கிறேன். குட்டீஸ்லாம் கொஞ்சம் தள்ளி போங்க. இப்போ பைப்பு இழுத்துட்டு அப்படியே தள்ளி போங்க, வேறு பக்கம் போய் குளிங்க, ஓடுங்க. இன்னும் கொஞ்சம் வேறு பக்கம் இழுத்துட்டு போய் குளிங்க. ஏன்னா நான் வந்து என்ன ஐடியா பண்ணுறேன்னா, இடம் மாற்றி குளித்தோம்னா அவங்க இந்த வெளியில் வர வேஸ்ட்டாக வர தண்ணியெல்லாம் செடிக்கு யூஸ் ஆகும், அவங்களும் குளித்த மாதிரி இருக்கும். சரி இடம் மாறிட்டுறாங்க. வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து குட்டீஸ்லாம் வந்து ஜாலியாக குளிக்கணும் அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, மோட்ரு போட்டு அப்படியே பைப்பு திறந்து விட்டேன். சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 யூஸ் ஆகுது. ஒன்று அவங்க குளிக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னொரு யூஸ் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கும் வந்து அப்படியே தண்ணி போயிடுது. அந்த ஐடியாவில் தான் சரி ஃப்ரீயாக விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டேன். பாருங்கள் எல்லாம் குட்டீஸ்லாம் ஜாலியாக அப்படியே குளிக்கிறாங்க. பாருங்கள் தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கும் பாயுது. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி லீவுங்கிறனால வீக்லி எண்டுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் அப்படியே வெளியில் கூப்பிட்டு வந்துட்டேன். கார்டனில் வந்து முருங்கைக்காய் நிறைய காய்ச்சி தொங்குது. இங்கே பாருங்கள் எக்கச்சக்கம். ஆக்சுவலாக இந்த முருங்கைக்காயெலாம் வந்து நாங்கள் பறிச்சுட்டு போய்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன். நான் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு விலைக்கு யாருக்கும் கொடுக்குறதில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் நிறைய ஈனி இருக்குது. பசங்க பாருங்கள் ஜாலியாக குளிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி வருவான், கார்டன் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட அப்படியே என்ஜாய் பண்ணுவோம், குளிக்க வைப்போம். அதே மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காரையும் அப்படியே வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன். பார்த்தீங்கன்னா கோழியெலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. கோழி குஞ்செல்லாம் பாருங்கள் அப்படியே தண்ணியில் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா. ஏன்னா இந்த கொஞ்சம் தண்ணி கார்டனில் விட்டோம்னா கொஞ்சம் குளுன்னு இருக்கும். இந்த வளர்கிற கோழிகளுக்கு வந்து நல்ல சுகாதாரமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஐடியா. குட்டீஸில் அப்படி குளிக்க சொல்லியிருக்கிறேன். இந்த காம்பவுண்டுக்கு வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருக்கிறேன். அங்கேயே வந்து செடி அடிச்சு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வாடி ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணு. வெளியில் இருக்க செடிக்கெல்லாம் அடிங்க. கிட்டத்தட்ட 7-8 வாழை இருக்குது. எல்லா வாழையுமே வந்து ஈனி இருக்குது. ஸோ நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.